கலைச்செல்வத்துஜிக்கு மனமார்ந்த அன்போட 1/10க்கு வரவேற்பேன். அப்பா இன்றைக்கி தாங்க புது நைட்டி வாங்கி போட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் வந்து நைட்டியே நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. பட் இந்த அடிப்பட்டதுக்கப்புறம் தான் இந்த காலை தூக்கி பேண்ட்டை போடுறது, இந்த காலை அசைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும்போது ஈஸியான ஒரு விஷயம் யோசிக்கும் போது நைட்டி. ஸோ அதுக்காகவே வந்து நான் நைட்டி என் வாழ்க்கையிலே 4 நைட்டி ட்ரெஸ்ஸிங்ஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது எங்களுக்கு தேவையானது. ஒரு என்ன சொல்கிறது, இது அது என்ன சாரீஸோ இல்லை சல்வார்ஸோ இல்லை அதெல்லாம் ஒட்டுக்கா பல்காலாம் வந்து எப்பயுமே, ஏன்னா அதுதான் எங்களோட ப்ரொஃபஷ்னல். ஸோ அதனால் நீங்கள் ஆஃபீஸ் வேறு டெய்லி வீக்லி ஒன்ஸு மாற்றி போட்டால் கூட தெரியாது. பட் நாங்கள் அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் அது தேவையானது. பட் நைட்டி என் வாழ்க்கையில் 4 நைட்டி எடுத்தது தான் ஃபஸ்ட் டைம். அதுவுமே எனக்கு ரியலைஸ் பண்ணது அந்த காலுக்காக தான். ஸோ எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க கால் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் போயிட்டு வந்தேன். நல்லா இருக்குது, ஓரளவுக்கு எல்லாம் நல்லா நடக்கலான்னு சொல்லிட்டாங்க. இது பாருங்கள் நடந்த ஸ்டிச்சஸ்ங்க, மற்றபடி எல்லாம் ஐம் குட் அண்ட் ஃபைன். தெரியுதா, பாதத்தை நடக்க சொல்லிட்டாங்க, நடக்கிறேன். பாருங்கள் ஊனி வச்சு தான் நடக்கிறேன். ஓகே, ஒன் மோர் திங், இப்போ நான் சாப்பிடலை, ஷூட்டிங் போயிட்டு வந்தால் எல்லாம் கழட்டி வச்சுடுவேன். ஓகேவா, இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கேன், 72.5 kg. இது வந்து சாப்பாட்டு கை, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட், தெரியுதா? ஸோ வேலை பார்த்துட்டே இருக்கேன். கஷ்டப்பட்டு குறைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். வேறு கஷ்டப்பட்டால் தான் எல்லாம் வாழ்க்கையில், நீ வாய மூடு அப்படின்றாதீங்க. ஸோ இன்றைக்கி 6/7/2025. ஸோ புது நைட்டியோடு உங்ககிட்ட தான் வந்திருக்கேன். சண்டேனாவே நம்ம வந்து மண்டை உடையும், மண்டேன்னா அப்போ எல்லாமே உடையும். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு நம்மளோட இது பேர் என்னது, மத்தி, ஆஸ் யூஷுவல் மத்தி. இது பேர் என்னது, ஐயோ ப்ரானு. இது ரெண்டையும் கழுவி வச்சுருக்கேன். இப்போ தான் காக்காய்க்கு கொண்டு போய் சாதம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் கழுத்தில் அதை போடுங்க இதை போடுங்கன்னு சொன்னீங்க. கழுத்தில் வந்து இந்த பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் எனக்கு. கழுத்தில் காலில் கொலுசு கூட போட மாட்டேன். பட் எங்கேயாவது போகிறேன், கிளம்பி போகிறேன் அப்படின்னா போடுவேன். அதுவும் கூட எங்கே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு இல்லை ஷூட்டிங்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா. இல்லைன்ற பட்சத்தில் அது நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான். தம்பிக்கு பழைய சோறு, எனக்கு ஒரு ஸ்பெஷல் கஞ்சி. தெரியுதா, பசி எடுத்துருச்சு. ஸோ லேட்டாக தான் எந்திரிச்சேன், தூங்க முடியல. அண்ட் பீட்ரூட் சட்னி. இது வந்து தம்பி ரசம் வச்சுருக்கான். இனிமேல் தான் முடிவு பண்ணும் இதெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்றது. இனிமேல் தான் முடிவாகும். காலையிலேயே மார்க்கெட் மீன்ஸ் தசரதபுரம். அங்கே போயிட்டு இது பேர் என்னது, சின்ன வெங்காயம் அண்டு பெரிய வெங்காயம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கையை ஃபுல்லாக நனைச்சி வச்சுருக்கேன். நேற்று ஃபுல்லாக வந்து வெயிலில் போட்டு எங்களை வறுத்து எடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, வெயிலுன்றதுனால பயப்படக்கூடாது. 11 to 2 வரைக்கும் தான் விட்டமின் டி கிடைக்குதுன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ ஏர்லி மார்னிங் சூரியன் வரும்போது அப்படிங்கும்போது அது சூரியனே வராது. அதில் இருந்து விட்டமின் டி எங்கே வருதுன்னு சொல்லி டாக்டர் என்னை திட்டினார். அப்புறம் அதுலேருந்து இந்த 11 மணி வெயிலுக்கெல்லாம் நான் போகிறதுக்கு பயப்படுறதில்ல. 2 மணி வரைக்கும் போகலாம். பட் அது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் போக பாருங்கள். ஸோ இட் இஸ் மை அட்வைஸ். எப்பயுமே எண்ணெய் தடவிட்டுருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் காலையிலேயே நேரமாக எந்திரிச்சிட்டு, நேரமாக மீன்ஸ் ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சிட்டு இந்த நைட்டி முந்தானத்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு. பட் மாற்றுறதுக்கு டைம் இல்லை. போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபீடிங் நைட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை போய் மாற்றி அவங்கக்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே குளிச்சுட்டேன். ஒரு 10:30 மணிக்கு குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டு, ஆஸ் யூஷுவல் நம்ம டீ அந்த குண்டாக இருக்கும், அதை குளிச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டு டாக்டர் ஆனந்த், அவர் என்னோடய ஃபேவரட் பர்சன்ஸ். ஸோ அவர்கிட்ட எல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது, என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே எல்லாம் கேட்டுட்டு போய் நைட்டி மாற்றிட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு துணியெல்லாம் ஊற வச்சுட்டு இதோ பாருங்கள், ஆஸ் யூஷுவல் நான் வந்து டியூட்டியில் எப்பயுமே ஜாயினிங் தான். இன்றைக்கி மறுபடியும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ரீஜாயினிங் பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அவ்வளோதான், ஆஸ் யூஷுவல். அது என்ன பண்ணுறேன்றதை முடிஞ்சால் ஷார்ட்ஸ் வீடியோஸாக உங்களுக்கு போடுறேன். அது தம்பி வந்து தொக்கு கேட்டான், விக்கி வந்து பிரியாணி கேட்குறான். நான் எதுவாக இருந்தாலும் திம்பன்னு வச்சுக்கோங்க. ஸோ நேற்று சிட்லப்பாக்கம் ஷூட்டிங் தான், நம்ம மருமகள் தான். நாளைக்கு என்னன்றது உண்மையாலுமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இருக்கிற டேவை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். இன்றைக்கி வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
நல்லா பாருங்கள். ஓகேவா? ஒரு 4 ஸ்டெப்பு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் லைட்டாக ஊனுறேன். ஸோ வாக்கிங் போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் ரொம்ப நடக்கணுமான்னு யோசிச்சு கொஞ்சம் வெயிட் போட்டேங்க. ஒரு 3 கிலோ ஏறியிருக்கேன். 75 அந்த மாதிரி இருந்தேன். இப்போ 77.5 78 இருக்குது. சரி, என்னன்றது இனிமேல் ஸ்லோ டவுனாக நம்ம போகலாம். பட் என்ன பண்ணாலும் கம் பேக். ஓகே, நீங்களும் அப்படியே இருங்க. என் கூட சேர்றவங்க கண்டிப்பாக அப்படி தான் இருக்க முடியும். நான் ஒரு மோட்டிவேஷன் எனக்கு தெரியும். ஏன்னா என்னை பார்த்து நிறைய விஷயங்கள் எத்தனை பேர் கற்றுட்டு அதை யூடியூப்பில் எடுத்து போடுறாங்கன்றதும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. க்ரியேட்டர் ஆல்வேஸ் அ க்ரியேட்டர். ஓகே, ஸோ நான் க்ரியேட்டர்னு நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் ப்ளீஸ். பாய்.